மாரத்தான்ல எல்லாருக்கும் மஞ்சப்பை கொடுத்து அனுப்பின ஒரே கோஷ்டி இந்த கோஷ்டி தான். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. பிப்ரவரி 8, 2026 அன்னைக்கு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நாமளும் மாரத்தானுக்கு கிளம்பிட்டோங்க. சேலம் கலெக்டர் ஆஃபீஸ் காலையில் 5 மணிக்கு இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம சேலம் மகாத்மா காந்தி ஸ்டேடியம் வந்துட்டோங்க. உள்ளுக்குள்ள வண்டி அலௌடு இல்லைன்னாங்க. அதனால் வெளியே பார்க் பண்ணிட்டு நாங்களும் உள்ளே போயிட்டோங்க. காலையில் 5 மணிக்கு சேலம் மகாத்மா காந்தி ஸ்டேடியம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் செஸ்ட் நம்பர் டிஷர்ட் கொடுத்தாங்க. நம்ம சைஸ் எக்ஸலாக இருந்தாலும் எம்ம தான் அவைலபிளாக இருக்குன்னு கொடுத்தாங்க. வழியில் நம்மளும் வாங்கி போட்டுட்டாங்க. இது ஒரு ஃப்ரீ என்ட்ரி மாதிரி தான் நம்ம டிராஃபிக் சேலம் மாரத்தானே. பார்ட்டிசிபேட் எல்லாருமே மஞ்சப்பை ஒன்று கையில் கொடுத்தாங்க. இந்த மஞ்சப்பைக்குள்ள பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், அப்புறம் குளுக்கோஸ் டப்பா ஒன்று சின்னதாக, அப்புறம் பிஸ்கெட் பாக்கெட் ஒன்று இருந்ததுங்க. இந்த மஞ்சப்பை கான்செப்ட் நல்லா இருந்ததுங்க. அப்புறம் 5:30 போல ஆரம்பிக்க வேண்டிய மாரத்தானு 6:30 போல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. வழக்கம் போல் முன்னாடி ஓடுறவங்க ஓட்டு நம்ம பின்னாடி பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நம்மளும் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இது நமக்கு 2வது மாரத்தானுங்க. அது ஒரு 10 கிலோமீட்டர் மாரத்தான் ஈவெண்ட். ரோடு மேப் பார்த்து நம்ம அப்படி ஸ்லோவான பேஸில் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு பிரைஸ் அடிக்கிற ஐடியாலாம் இல்லைங்க. மொத்தத்தில் வந்து நிற்காம ஓடுறது மட்டும் தான் ஒரே இலக்கு. அப்புறம் அஸ்தமட்டி வந்துருச்சு. இங்கிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரியுது. ஏன்னா கேர்ள்ஸுக்கு 5 கிலோமீட்டருனால இங்கேருந்து யூட்டர்ன் பண்ணி போனால் போதும். ஆனால் பாய்ஸ்க்கு 10 கிலோமீட்டருனால கோரிமேடு போயிட்டு யூட்டர்ன் பண்ணிட்டு வரணுங்க. இந்த கோரிமேட்லாம் வர மொதல் 25 பேர் தான் ரிப்பன் தருவாங்க. அதுக்கப்புறம் வரவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் டப்பா தான், அது குளுக்கோஸ் டப்பாங்க. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சது. அவரை வாங்கிட்டு நம்மளும் யூட்டர்ன் பண்ணி கிளம்பிட்டோங்க. இதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து பேஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டுங்க. நம்ம கூட வராரு பாருங்க, இவரு நம்மளுக்கு ஓரளவுக்கு கம்பெனி கொடுத்தாரு. ரிட்டர்ன் வரும்போது 2 இடத்துல வாட்டர் பாயிண்ட் இருந்ததுங்க. ஆனால் நோ யூஸ். ஏன்னா எல்லாமே 1 லிட்டர் பாட்டில் ஒஸ்ட்டுங்க. அப்புறம் 108 பார்த்தீங்கன்னா ரோட்டில் முன்னாடி பின்னாடி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் பரவாயில்லைங்க. அப்புறம் நம்ம வந்து காந்தி ஸ்டேடியத்தை ரீச் பண்ணிட்டேங்க. ஃபினிஷிங் மைண்டோட பார்த்தீங்கன்னா 9.25 கிலோமீட்டர் தான் வந்துச்சு. ஆனால் நம்ம வந்து மைண்டில் 10 கிலோமீட்டர் செட் பண்ணதால பார்த்தீங்கன்னா நான் கிரௌண்டில் அப்படியே வந்து ஓட ஆரம்பிச்சிட்டேங்க. என் கூட வராரு பாருங்க, சேம் அவரும் அதே மாதிரி தான் 10 கிலோமீட்டர் மைண்டில் ஃபிக்ஸ் ஆனதால ஓடியாகணும்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேங்க. 10 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 59 நிமிஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த தாத்தா இருக்கார பாருங்க, 80 வயசு ஆகாதான் 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இந்த ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா மெடல்லாம் கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க. அந்த பேர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோங்க. அடுத்த ஈவெண்ட்ல மெடலோட பார்க்கலாம். டாடா.